தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய மிக முக்கிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடுவையும் விதித்திருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையனை அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து நீக்கி பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்திருக்கிறார். நேற்று செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். தற்போது அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக அமைப்பு செயலாளர், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிமுகவின் பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருப்பதாக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்திருக்கிறார். 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார் செங்கோட்டையன். இந்த நிலையில் பழனிசாமி அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார். பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி இருக்கிறார். அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது.